மகளின் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சிவகாமி நாச்சியார் பார்த்தீங்க அப்படின்னா துளசியோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட துளசி வந்து வாழ வேண்டிய பொண்ணு, அவளை இப்படியே விடக்கூடாது, நீங்கள் ஃபஸ்ட்டு அபிராமி வீட்டிலேருந்து துளசியை கூட்டிகிட்டு வாங்க, நான் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லவும் அவங்களோட துளசியோட அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்க அப்படின்னா துளசி அழைச்சிட்டு வர்றதுக்காக அபிராமி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் துளசி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவை பார்த்தோன்னே ஹக் பண்ணிவிட்டு ரொம்பவே வந்து அலறாங்க. கவலைப்படாதம்மா, உன்னை அழைச்சிட்டு போக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு துளசியோட அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட அபிராமி நாச்சியார் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன காரியம் பண்ணுறீங்க, துளசி எதுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க, என் மகன் வந்து அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கா, அப்போது வந்து துளசி என்னோட மருமக தான், இப்போயும் என்னோட மருமக தான், இனிமே அவளை நான் மகளாக வந்து நாங்கள் 2 பேரும் நினச்சி நல்லாவே பார்த்துப்போம், நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, துளசி வந்து இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பேச்சை மீறி எதுவுமே சொல்ல முடியாமல் துளசியோட அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்க அப்படின்னா துளசி அங்கேயே விட்டுட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன உண்மையெல்லாம் தெரியணுமோ அந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சாதான் சின்ன தம்பிக்கும் துளசிக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ எப்போ எல்லா உண்மையும் தெரிய போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.